ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிட்டி ஃபேமிலி. நம்ம பிரிட்டி ஃபேமிலியில் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோவை கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் எப்போவுமே அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி ஆன்லைன் பர்ச்சேஸ் தான் பண்ணுவேன். ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட் எப்படி இருக்கும் தெரியாது. ஸோ அதனால் நான் கொண்டு வந்திருக்க வீடியோ. ஃபஸ்ட் ப்ராடக்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அழகான ஒரு வீட்டை கட்டுவோம். ஸோ அதில் நிறைய பொருட்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்குவோம். ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்க்கு மேலே வந்துருச்சு அப்படின்னாவே நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஸோ அப்பப்போ ஃபால்ட் இல்லாமல் நம்ம கூட ட்ராவல் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த எல்ஜி வாட்டர் பியூரி கிட்டத்தட்ட 2 வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு 10 இயர் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் எல்ஜி அப்படின்றதுனால நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் கோல்ட் ஆகிற பிரச்சனை இல்லாமல் இருக்குது. ஒரே தண்ணியை குடிக்கிறதுனால கோல்ட் ஆகாமல் இருக்குது. ஸோ இந்த வாட்டர் பியூரியில் ஸ்டீலில் டப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்காகவே தான் இது வாங்கினேன். இது வரைக்கும் எந்த ரெஸ்ட்டுமே இல்லாமல் நல்லாவே போயிட்டுருக்கு. நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால நல்ல தரமான பொருட்களை வாங்கணும் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதனுடைய ரேட் சைடில் கொடுக்குற லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற, வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேபர் சிம்னி 90 சென்டிமீட்டர். இது என்னுடைய கிச்சனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம மாடலர் கிச்சன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கிச்சனில் இந்த சிம்னி கண்டிப்பாக இருக்கணும். அதனால் நான் என்ன செலக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேபர் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது நிறைய சர்ச்சிங்க்கு அப்புறம் இந்த ஃபேபர் கம்பெனியை நான் செலக்ட் பண்ணேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு இன்ஸ்டாலேஷன் அவங்களே அமுச்சு விட்டுருவாங்க. ஸோ அதே மாதிரி இது வரைக்குமே நான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் என் கூட இது ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. எனக்கு சிம்னி வாங்கணும் அப்படின்னாவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கிச்சனும் நம்மளுடைய வீடும் ரொம்பவே நல்லாயிருக்கும். மாடுலர் கிச்சன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிம்னி இருக்க வேண்டிய ஒன்று. இது ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்ச்சி கழுவணும் அப்படின்ற பிரச்சனையே இல்லை. நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும், அதுவே தானாக கீழே ஆயில் கலெக்ட் ஆகிடுது. ஸோ இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இந்த ஃபேபர் சிம்னி என் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. உங்கள் வீட்டுக்கு, உங்கள் கிச்சனுக்கு நீங்கள் சிம்னி வாங்கணும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஃபேபர் சிம்னி வாங்கலாம். இதனுடைய ரேட் சைடில் கொடுக்குறேன், இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய ஃபேவரேட்டான ஹாப்டாப். இது வாங்கி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் என் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. இந்த ஹாப்டாப் கரண்ட் அடுப்பு கிடையாது. இது கேஸ் அடுப்பு தான். இதுக்கு ஹாப்டாப்னு சொல்லுவாங்க. இது 4 பர்னரில் வந்திருக்கு. நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஸ்டடியாகவும் இருக்குது. எனக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதை நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு இந்த பிளாக் அண்ட் இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஆட்டோ இக்னிஷனில் இருக்குது. நம்ம லைட்டர் வச்சு நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. இதிலே ஆட்டோ இக்னிஷன் கொடுத்துருக்காங்க. நான் விகார்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு சூப்பராகவே இது வரைக்கும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கு. எப்போவுமே ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பொருள் தரமாக இருக்கான்னு சொல்லி நிறைய ரிவ்யூஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு பொருளும் வாங்கணும். ஸோ நானும் அதே மாதிரி நிறைய ரிவ்யூஸ் பார்த்துருக்கேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஹாப்டாப்பை நான் தேர்ந்தெடுத்தேன். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் தரமாகவும் விலை அதிகமாகவும் வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு நம்ம கூட இது ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும்.
என்னுடைய கிச்சனுக்கு, என்னுடைய மாடுலர் கிச்சனுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் சின்னதாக ஒரு ஷெல் கொடுத்துருக்காங்க. இந்த ஷெல் நான் வந்து நம்ம பழைய காலத்தில் யூஸ் பண்ண மாதிரி ஷெல்லு. நல்லா பெருசான ஷெல்லு. இது நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நல்லாவே வந்து எனக்கு 1 இயராக இந்த ஷெல் காலியே ஆகலை. ஸோ இது வரைக்கும் அந்த ஷெல்லு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இந்த லேப்டாப் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதனுடைய ரேட் வந்து நான் சைடில் கொடுக்குறேன். இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் நமக்கு நல்லாவே இருக்கும். எந்த பொருள் ஒன்று வாங்கினாலும் தரமான பொருளை வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம கூட நல்லாவே இது ட்ராவல் பண்ணும். நெக்ஸ்ட் ப்ராடக்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அகாரோ ஓடிஜி. இந்த அகாரோ ஓடிஜி நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா நம்மளுடைய பேக்கரிக்காக வாங்கினேன். எங்களது பேக்கரி இருக்குது, ஸோ அதுக்காக தான் வாங்கினேன். இது வந்து கீழே 3 ராட் கொடுத்துருக்காங்க, மேலேயும் 3 ராடு கொடுத்துருக்காங்க. இது நல்லா ஹீட்டிங் பவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்ம கேக்கெல்லாம் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் செஞ்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. 90 சென்டிமீட்டரில் வாங்கியிருக்கோம். எனக்கு வந்து இது ரொம்பவே நல்லா இருக்கிறதுனால நான் அகாரோவில் வாங்கினேன். இதில் நிறைய கம்பெனியும் வருது. அதையும் நம்ம வேணும் அப்படின்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஒன் டைம் நம்ம ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா அப்படியே ஹோல் ஆகிடும். ஸோ நம்ம வந்து டக்குன்னு கீழே விழுற டென்ஷனே இல்லை. இதுக்கு வந்து டஃபன் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கு. வாங்கி 6 மந்த் ஆச்சு. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இது வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம அழகாக ப்ரௌனி கேக் செஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் தந்தூரி சிக்கன் செய்யலாம். வேறு எல்லா டிஷ்ஷுமே இதில் நம்ம அழகாக செஞ்சுக்கலாம். இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதுனால நமக்கு இது நல்லாவே இருக்கும். நம்மளுடைய கிச்சனுக்கு இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். சைடில் 4 நாப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 நாப்ஸுமே நல்லாவே இருக்குது. கீழே வந்து ரெட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணின உடனே நமக்கு அந்த ரெட் லைட் ஆன் ஆகிடும். ஸோ இதுக்குண்டான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே சைடில் வச்சுருக்கேன். ஸோ இந்த எக்யூப்மெண்ட்ஸ் தான் இது கூட வந்தது. நமக்கு ரொட்டிசரி ராடும் இது கூட சேர்ந்து வந்துடும். ஸோ இந்த டூல்ஸ் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணுற டூல்ஸ். இது எல்லாமே ரொட்டிசரி ராட். ட்ரே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே நம்ம பார்த்து வாங்கணும் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதனுடைய ரேட் சைடில் கொடுக்குறேன். இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலுமே சரி, நம்ம வந்து ஒர்க்கிங் உமனாக இருந்தாலுமே சரி, இந்த ப்ராடக்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து டிஷ்வாஷர். இந்த டிஷ்வாஷர் வந்து கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பாத்திரம் கழுவும் போது நம்ம கஷ்டப்பட்டு கழுவுவோம். ஸோ எல்லாருமே வந்து நிறைய பாத்திரம் வந்து கண்டிப்பாக கழுவும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு இந்த மாதிரி ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து கிட்டத்தட்ட வாங்கி 3 மந்த் 4 மந்த்துக்குள்ளே ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ வரைக்கும் இதில் தான் பாத்திரம் வந்து வாஷ் பண்ணுறேன். எனக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு வாஷ் பண்ணி கொடுக்குது. சில பேர் நினைப்பாங்க பாத்திரம் கூட கழுவுறதுக்கு மிஷின் வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி. சில பேருக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து வாக்கிங் உமனாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவங்களால வந்து பாத்திரம் கழுவ முடியாது. ஸோ நம்ம இதில் லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பாத்திரம் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த பாத்திரம் எல்லாமே வந்து எவ்வளோ அழுக்காக வந்து இதில் வைக்கிறேன். ஸோ இது வந்து எப்படி கழுவி வருது அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இதில் எவ்வளோ பாத்திரம் நம்ம அடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 பாத்திரத்துக்கு மேலே இதில் நம்ம அடுக்கலாம். ஸோ நம்ம 150 பாத்திரம் வந்து டெய்லி கழுவ மாட்டோம். ஸோ அதனால் நமக்கு வந்து கம்மியான பாத்திரம் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இதில் கழுவணும் அப்படின்னா நம்மளுடைய பாத்திரம் நல்லா ஹைஜீனிக்காக கழுவி வரும். சுடுதண்ணியில் கழுவுறதுனால நம்மளுடைய பாத்திரம் எல்லாமே ஹைஜீனிக்காக இருக்கும். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ பளிச்சுன்னு கழுவி வந்திருக்கு பாருங்கள். இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதுனால கண்டிப்பாக இது வந்து ஹெல்ப்ஃபுல்லான ப்ராடக்ட்னு சொல்லுவேன். இந்த ப்ராடக்டோடைய ரேட் வந்து நான் சைடில் கொடுக்குறேன். இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து ஹேண்ட் மிக்சர். இது வந்து எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேக் செய்கிறோம் அப்படின்னா இதில் நம்ம மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லா விதமான கேக்குமே நல்லா சாஃப்டாகவும் ப்ளஃபியாகவும் சூப்பராக வரும். இதுக்கு 3 வந்து எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து மாவு பிசையணும் அப்படின்னா இதில் வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். கையில் ஒட்டாமல் அழகாக மாவு வந்து பிசைஞ்சு கொடுத்துருது. அதே மாதிரி எக் பீட் பண்ணணும் அப்படின்னா இதில் நம்ம பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3 எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து அகாரோ பிராண்டில் தான் வாங்கியிருந்தேன். எனக்கு என்னுடைய கிச்சனுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். மேலே இந்த மாதிரி மூடி கொடுத்துருக்காங்க. கீழே இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரம் கொடுத்துருக்காங்க. இது வந்து மிக்ஸி ஜாரை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதை யூஸ் பண்ணணும். நம்ம வச்சு ரொட்டேட் பண்ணாவே போதும், இது வந்து ஃபிட் ஆகிக்கும். இது வந்து 3 பின் வேரியேஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து எக்கு தான் பீட் பண்ண போகிறேன். எவ்வளோ சூப்பராக எக் பீட் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி நான் மாவு பிசைகிறதும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அழகாக என் கையில் ஒட்டாமல் நமக்கு மாவு பிசையணும். சில பேருக்கு கை வலி வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஹேண்ட் மிக்சர் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம அழகாக மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் இப்போ வரைக்குமே இதில் தான் மாவு பிசைகிறேன். எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. குருமா செய்கிற நேரத்தில் மாவு பிசைஞ்சு எடுத்துடுறேன். எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதனுடைய ரேட் சைடில் கொடுக்குறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இது வந்து அகாராவுடைய ஹேண்ட் பிளெண்டர். இந்த ஹேண்ட் பிளெண்டர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காய் வெட்டணும் அப்படின்னா கஷ்டப்படுவோம், வெங்காயம் வெட்டணும் அப்படின்னா கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டுட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய கிச்சனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதில் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸு அப்படின்னு சொல்கிறத நான் டீட்டெயில்ஸ் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து நமக்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வெங்காயம் வெட்டணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 கிலோ வெங்காயமும் நான் இதில் வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். அதே மாதிரி பிரியாணி செய்யணும் அப்படின்னா பிரியாணிக்கும் வெங்காயம் அழகாக நம்ம வந்து இதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொடிசாக வேணும்னா பொடிசாக கட் பண்ணிக்கலாம். நமக்கு கொஞ்சம் நார்மலாக வேணும் அப்படின்னா நார்மலாக கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தக்காளியும் நம்ம சூப்பராக வந்து பொடிசாக வந்து தக்காளி சட்னி செஞ்சுக்கலாம். நம்ம கேரட் எல்லாம் கட் பண்ணணும் அப்படின்னா கஷ்டப்பட்டு துருவிட்டு உட்காந்துட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இதில் அழகாக வந்து கேரட் துருவிக்கலாம். பிரியாணிக்கு வெங்காயமும் கட் பண்ணிக்கலாம். கேரட் வந்து ரொம்ப சன்னமாக சூப்பராக வந்து துருவி கொடுத்துருச்சு. எனக்கு இந்த ப்ராடக்ட் என்னுடைய கிச்சனுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதனுடைய ரேட் வந்து நான் சைடில் கொடுக்குறேன். இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் எந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.